மார்க் எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ச்சியா தியானித்து வருகிறோம். மார்க் 2வது அதிகாரம் 18 முதல் 22 வரைக்கும் வசனத்தை நம்ம தியானிப்போம். மார்க்கு 2வது அதிகாரம் 18 முதல் 22 வசனம் வரைக்கும். இயேசு கிட்ட யோவானுடைய சீஷர்கள், பரிசேயர்கள் எல்லாருமே உபவாசம் இருக்கிறாங்க. வாரத்துல 2 நாட்கள் உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா இயேசுடைய சீஷர்கள் உபவாசமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இயேசு கிட்ட. அப்ப இயேசு சொல்றாரு, திருமணத்துல ஒரு மணமகன் மணமகளோடு இருக்கும்போது அவன் உபவாசம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு பிக்சரை இயேசு கிறிஸ்து அவர் மணமகன், அவருடைய ஜனங்கள் மற்ற எல்லாரும் மணமகள் அப்படிங்கிற ஒரு பிக்சர்ல அவர் சொல்றதுனால, திருமணத்துல ஒரு மணமகன் கூட இருக்கும்போது அது கொண்டாட்டத்தின் ஒரு நேரமா இருக்கும். பொதுவா யூதர்களுடைய திருமணம் பல நாட்கள் அந்த கொண்டாடுவாங்க. அந்த திருமண அந்த செலிப்ரேஷனை பல நாட்கள் கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு மணமகன் ஒரு மணமகளோட இருக்கும்போது, அதாவது சீஷர்கள் இயேசு கூட இருக்கும்போது, அது ஒரு மணமகன் ஒரு மணமகளோட, அதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கூட இருக்கிற மாதிரி, அது ஒரு சந்தோஷத்திற்கான ஒரு நேரம். அதனால அவங்க அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறத, இயேசு கூட இருக்கிறத சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் இயேசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால இப்போ அவங்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனா இயேசு அந்த மணமகன் அதாவது மாப்பிள்ளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்கள் வரும். அதாவது அவர் சிலுவையில மரிக்க போகிற ஒரு நாட்கள் வரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நாட்கள் வரும். அப்போ அவங்க உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ உபவாசம் இருக்க வேண்டிய அவசியத்தின், அதாவது இப்ப அவங்க உபவாசம் இருக்காம இருக்கிறத அதனுடைய காரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்புறம் அந்த 21வது வசனத்துல பார்க்கும்போது, ஒரு புதிய துணியை பழைய துணியோட சேர்த்து வச்சு ஒட்டு போட்டு தைக்க மாட்டாங்க. அதாவது அந்த நாட்கள்ல திராட்சை ரசத்தை ஒரு துணியில ஊத்தி வைப்பாங்க. அப்போ அது புளிச்சு சரியா அது பயன்படுத்துறதுக்கு ஏதுவான விதத்துல அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புது ரசத்தை ஒரு புது துணியில ஊத்தி வைக்கும்போது, புது துருத்தியில ஊத்தி வைக்கும்போது அது புளிச்சு அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அதோடைய அந்த துருத்தி கொஞ்சம் சைஸ் பெருசாகும். ஏன்னா உள்ள இருக்கிறது கொஞ்சம் புளிச்சு கொஞ்சம் அதிகமாகறதுனால அது சைஸ் அந்த கேஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அப்ப அந்த துருத்தியில புது ரசத்தை ஊத்தும் போது இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும். அந்த புது ரசத்தை ஊத்தும் போது அந்த புது ரசம் புளிச்சு கேஸ் மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அப்ப அந்த தோல்பை பிஞ்சிரும். அதனால யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. புது ரசத்தை புது துருத்தியில தான் ஊத்தி வைப்பாங்க, பழைய துருத்தியில ஊத்தி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பழைய துருத்தியில ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு அப்படின்னா அதை ஒட்டு போட்டு யாரும் தைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதெல்லாம் ஏன் ஏசப்பா சொல்றாரு அப்படின்னா, இப்போ முன்னாடி உபவாசத்தை பத்தி ஏசப்பா பேசினாரு. அப்புறம் அந்த மணமகனை பத்தி பேசுறாரு. அப்புறம் அந்த புது துருத்தி பத்தி பேசுறாரு, திராட்சை ரசத்தை ஊத்தி வைக்கிற துருத்தி பத்தி பேசுறாரு. இது எல்லாத்தையும் ஆண்டவர் பேசி அதனுடைய நோக்கம், அதனுடைய காரணம் ஆண்டவர் இப்ப இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு மதத்தை பின்பற்றவங்களா இருக்கிறாங்க, கடமைக்காக உபவாசம் இருக்கிறாங்க, ஒரு மதத்தை பின்பற்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு உண்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. உண்மையான அன்புல ஜனங்கள் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அப்படிங்கிறத காண்பிக்க ஆண்டவர் விரும்புறாரு அந்த ஜனங்கள்கிட்ட. இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதும் ஒரு மதத்தை பின்பற்றவங்களா நாம் இருக்கக்கூடாது, கடமைக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவருக்காக நம்ம எதை செய்தாலும் இது ஒரு அன்பின் அடிப்படையில வரணும்.
ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவத்தினுடைய ஒரு மையமே அவருடைய அன்பு. வேற எந்த ஒரு மதத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமான்னு தெரியாது. ஒரு சில மதங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். சாமி வந்து கண்ணை குத்திரும், அடிச்சு போடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்னும் ஒரு மதத்துல எல்லாம் அதோட பிக்சரை, அந்த போட்டோ, அந்த கடவுளுடைய போட்டோ பார்க்கும்போதே நமக்கு பயமா இருக்கும். நைட் நேரத்துல எல்லாம் அந்த பக்கமா போறதுக்கு பயமா இருக்கும். அதை பத்தின ஒரு பயப்படுற மாதிரி ஒரு பிக்சரை தான் அந்த மதம் வந்து நமக்கு கொடுக்கும். ஆனா கிறிஸ்துவத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஒரு தெய்வம். அவர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வமா இருக்கிறாருன்னா, அன்பான தெய்வமா இருக்கிறார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அன்பால நிரப்பப்பட்டு செய்யப்படுற காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப யோவானுடைய சீஷர்கள், பரிசேயர்களுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசம் இருந்தாங்க. எதற்காக உபவாசம் இருந்தாங்கன்னு தெரியல. ஒரு வாரி 2 வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கணும், உபவாசம் இருந்துட்டாங்க. அது வந்து ஒரு கடமைக்காக செய்யப்படுகிற உபவாசமா இருக்குது. ஒரு சட்டதிட்டங்களை பின்பற்றுகிற ஒரு காரியமா மதம் இருக்குது அப்படிங்கிறது போல ஆண்டவர் உணர்ந்து ஒரு புது பார்வைய அந்த கிறிஸ்துவத்துல, ஒரு புது உறவை கிறிஸ்துவத்துல கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். நம்ம கிட்ட ஒவ்வொருத்தையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நான் ஆண்டவருக்கு செய்யற காரியம் அவர் மேல இருக்கிற அன்பின் அடிப்படையில வரணும். யோவான் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மேல அன்பா இருந்த அப்படின்னா நான் சொல்ற கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிவ. நீ அப்படி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, என்னுடைய கட்டளை கீழ்ப்படிவ அப்படின்னா நானும் பிதாவும் உன் கூட இருப்போம். அப்படின்னா நீ சொல்ற ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் நேரடியா மறைமுகமா ஆண்டவர் நமக்கு சொல்றது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்போ அப்படின்னா அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா, அவர் மேல நம்ம அன்பா இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். இப்ப நம்ம ஆண்டுக்கு செய்யற காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்முடைய ஜெபம் வந்து, நான் அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா நான் செய்யறேனா, இல்ல ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில நான் செய்யறேனா? நான் ஏன் ஜெபிக்கிறேன்? நான் எதற்காக ஆண்டவரை தேடுறேன்? அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாவா? ஆண்டவர் மேல நான் அன்பா இருக்கிறேன், அவர் கூட நான் நேரம் செலவு பண்ணணும். அவர் கூட நேரம் செலவு பண்ணலன்னா எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை. அவர் எனக்காக காத்திருப்பாரு, அவர் என் கூட பேசுவாரு. அதுக்காக நான் அவரோட நேரம் செலவு பண்றேன்னா, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா, அல்லது நான் ஜெபிக்கலன்னா இன்னைக்கு ஏதாவது கெட்டது நடந்துரும், நான் ஜெபிக்கலன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கு, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நபரை நான் பார்க்க போறேன், அவங்கள்ட்ட இந்த காரியம் நடக்கணும்னா நான் ஜெபிக்கணும். சாதாரணமாவே எந்த ஒரு தேவையும் இல்லாம இருக்கும்போது ஜெபிக்கிறத விட, ஏதோ ஒரு தேவை நடக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜெபம் கொஞ்சம் அதிகமாகும். நிறைய நேரங்கள்ல ஏதோ ஒரு காரியம் வாய்க்கணும் அப்படின்னா நார்மலா நம்ம பண்ற ஜெபத்தை விட அன்னைக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் ஜெபமா இருக்கும். அப்போ நம்முடைய ஜெபம் எதன் அடிப்படையில இருக்கு? ஒரு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில இருக்குதா, அல்லது உறவின் அடிப்படையில இருக்கு? நான் ஏன் வேதத்தை வாசிக்கிறேன்? ஒரு வருடத்துல வேதத்தை படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? அது அதாவது சின்னதுல இருந்தே அதை வாசிச்சு பழகி இருக்கிறேன், இப்போ வாசிக்கலன்னா ஒரு மாதிரி தூக்கம் வராது அப்படிங்கறதுக்காகவா? ஒரு நம்மளை நாமளே திருப்திப்படுத்தி கொள்றதுக்காகவா நம்ம வாசிக்கிறோம்? அல்லது இந்த வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, எனக்கு தேவையான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு, அதற்காக நம்ம வாசிக்கிறோமா? பொதுவா ஞாயிற்றுக்கிழமைகள்ல நிறைய பேர் உபவாசம் இருப்போம். ஒரு காரியத்தை செய்ய 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 அது எதற்காக செய்யறோம் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடும். நிறைய நேரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நிறைய வீடுகள்ல உபவாசம் இருப்போம், குழந்தைகளுக்கு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஆனா அது வந்து ஆண்டவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா நம்ம செய்யறோமா, இல்ல சர்ச்சுக்கு போறதுக்கு டைம் ஆயிரும், சாப்பாடு செஞ்சு ஊட்டிட்டு இருந்தா டைம் ஆயிரும், சீக்கிரமா சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம செய்யறோமா? நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவருக்கு செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட நம்ம
செக் பண்ணி பார்க்கணும், சோதிச்சு பார்க்கணும். நான் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் அவர் மேல இருக்கிற அந்த அன்பின் அடிப்படையில் இருக்குதா? நான் உண்மையாவே ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னா, ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு மதத்தை அல்ல, ஒரு மத சடங்காசாரத்தை அல்ல, சட்டத்திட்டங்களை பின்பற்றுவது அல்ல. அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா நான் செய்யணும், அன்பின் நிமித்தமா செய்யணும். நான் எதை செய்தாலும் அதனுடைய அடிப்படை அன்பு தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்காக செய்த எல்லா காரியத்திற்கும் ஒரு அடிப்படையான காரியம் நம்ம மேல வச்ச அன்பு. யாரு என்னன்னே தெரியறதுக்கு முன்னாடி, நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே அவர் நம்ம மேல வச்ச அன்பினால அவர் நமக்காக எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார். அந்த அன்பை ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. இப்போ ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், நமக்கு தெரிந்த எல்லாத்தையும் ஆண்டவருக்காக செய்யறோம். ஆனா ஒருவேளை அந்த தேவன் எதிர்பார்க்கிற அன்பு குறைஞ்சிருக்குமானா, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு நம்மளிடத்துல இருந்து மறைந்திருக்குமானா, நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய அன்பை. என்னுடைய ஜெபம் அவர் மேல இருக்கிற அன்பின் அடிப்படையில வரணும். அவர் மேல இருக்கிற அன்பு தான் என்னை ஜெபிக்க தூண்டணும். நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கறது கூட ஆண்டவர் என்னை வழி நடத்தணும். ஆண்டவர் என்ன ஆளுகை செய்யணும். அவருடைய சித்தம் என்ன, நான் ஜெபிக்க போறேன், அவருடைய சித்தம் என்ன, நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இந்த பார்வை வித்தியாசமானது. நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோட என்ன பேசணும்னு விரும்புறாரு, நான் எப்படி என்னை சரி செய்து கொள்ளணும்னு விரும்புறாரு. இந்த பார்வை வித்தியாசமானது. ஆண்டவர் என்னோட பேசுறாரு. ஒருவேளை பேசலன்னா, ஆண்டவரே நீங்க ஏன் என்கிட்ட பேசல, எனக்கு உதவி செய்யுங்க, உங்க சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை புரிஞ்சு கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இது ஒரு கணவன் மனைவி உறவை விட, தாய் தகப்பன் உறவை விட, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உறவை விட ஒரு மேலான உறவு. அது ஒரு உண்மையான அன்பு. யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம அதிகமா நேசிக்கிற ஒருவர் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மள நேசிக்கலன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம், ரொம்ப அன்பா இருக்கிறோம், ரொம்ப பாசமா இருக்கிறோம். ஆனா அந்த நபர் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதையே மறந்து அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு ஏதாவது வேணுங்கும் போது மட்டும் நம்மகிட்ட அது கொடுங்க, இதை கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கும்? உண்மையான அன்புள்ள தேவனாகிய இயேசு நம்முடைய அன்புக்காக ஏங்கி இருக்கிறார். அவரோட செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நிமிடமும், அவருக்காக நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் அவர் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். அவர் மேல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். அவர் மேல இருக்கிற அன்பின் அடிப்படையில தான் வரணுமே ஒழிய ஒரு மதத்தை பின்பற்றுவதற்காக வரக்கூடாது. நான் கொடுக்கிற காணிக்கைகள், தசம்பாகங்கள் விதைச்சா 100 மடங்கு ஆண்டவர் கொடுப்பாரு அப்படிங்கறதுக்காகவா? நான் கொடுத்தாதான் என் கையில இருக்கிற மீதி பணம் நல்லா செலவாகும், எந்த வீண் செலவும் வராது, அதுக்காக நம்ம கொடுக்குறோம். அவர் மேல இருக்கிற அன்பின் அடிப்படையில் இருக்கட்டும். அவருக்காக நான் கொடுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருக்காக நான் கொடுக்கணும், அவருடைய ராஜ்யத்திற்காக நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சரியானது. தேவன் தாமே நாம் இருக்கிற நிலையை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வாராக. ஒரு மதத்தை பின்பற்றி போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துல, ஒரு மதத்தை பின்பற்றி திருப்தியா இருக்கிற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புது உறவை ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு விரும்புறாரு. ஒரு புது அன்பை ஜனங்க புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறாரு, எதிர்பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருவர் மேல ஆண்டவர் மிகவும் அன்பா இருக்கிறார், மிகவும் அன்பா இருக்கிறார். காலையில நம்ம எழுப்பி ஜெபிக்கிற ஜெபம் அவர் மேல இருக்கிற அன்பின் அடிப்படையில தான் இருக்கும். ஆண்டவர் எனக்காக காத்திருப்பார் அப்படின்னு அவர் மேல இருக்கிற அன்பின் அடிப்படையில தெய்வம் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு அன்பினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அன்புதான் மையமானது. அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமா தான்
நான் செய்கிற காரியங்கள் இருக்கணுமே ஒழிய ஒரு மத சடங்காச்சாரமா இருக்கக்கூடாது. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது அது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோங்கிறதே மறந்து, யாருக்காக செய்யறோங்கிறத மறந்து டிஃபால்ட்டா அதை நம்ம செய்து கொண்டே இருப்போம். ஆனா ஒரு விஷயம் கூட நம்ம நின்று திரும்பி பார்த்து யோசித்து, நான் ஆண்டவருக்காக செய்யறேன், என் முழு மனதோட நான் செய்யணும், முழு பலத்தோட செய்யணும், முழு ஆத்மாவோட செய்யணும். ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்காக செய்யற காரியங்கள்ல உண்மையான அந்த அன்பு நிலைத்திருக்கிறதா அப்படிங்கறத ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை உதவி செய்வாராக. என்னுடைய இருதயம் அவருடைய அன்பால நிரம்பி இருக்கா? எனக்குள்ள அவருடைய அன்பு இருக்கும் அப்படின்னா அந்த அன்பு பாய்ந்தோடும், வழிந்தோடும். மற்றவர்களும் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியும். அவர் அந்த இயேசுப்பா நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்றதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய இருதயம் அவர் எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே ஒரு பெரிய ஒரு ரியலைசேஷனுக்கு நமக்கு கொண்டு வரும். ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, இந்த ஒரு பார்வையே நம்மளை அசைக்கக்கூடியதா இருக்கும், நம்மளை தொடக்கூடியதா இருக்கும். ஆண்டவர் என்னை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாரு. நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்மளை நேசிக்கிறத விட ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மிகப்பெரியது, மிகப்பெரியது. அது மாற்றவே முடியாது. அது மாறாத ஒரு அன்பு. அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயிரம் அது எவ்வளவுனே தெரியாது. ஒரு மனிதனுடைய அறிவுல, மனிதனுடைய வார்த்தைகள்ல ஆண்டவருடைய அன்பை விவரிக்கவே முடியாது. அவ்வளோ அதிகமா இருக்கு, அவ்வளோ அதிகமா இருக்கு. இந்த அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்பு. அதாவது நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் நான் உன்னை நேசிப்பேங்கிறது உலக பிரகாரமான அன்பு. அது எந்த விதமான அன்பா இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்கிற காரியம் இன்னொருத்தருக்கு கிடைச்சாதான் அந்த அன்பு. உதாரணத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாதான் கணவன் மனைவி நேசிப்பாங்க. மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தாதான் மனைவி கணவனை நேசிப்பாங்க. இது ரெண்டும் எங்க இல்லையோ அங்க அன்பு தேட வேண்டியதா இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு பாவியா இருக்கும் போதே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எந்த எதிர்பார்ப்பும் ஆண்டவருக்கு நம்ம மேல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நான் அவனை நேசிக்கிறேன்னு ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லல. நம்ம பாவியா இருக்கும் போதே ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். நம்ம இருக்கிற நிலையிலே ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். நம்ம துரோகிகளா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். நம்ம உண்மை இல்லாதவர்களா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற அன்புக்கு சொந்தக்காரர்களா ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய அன்பு நிலைநிற்கட்டும். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலியமா இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக.